This new year, feel the rush of thrilling new offers. Book a Honda car today with exclusive benefits up to Rs 50,000. For more details, visit your nearest Honda dealer now. Hello, welcome to Cinema Express. நான் அனுஷா and இன்னைக்கு நம்மளோட இருக்குது ஆக்டர் ஷாம். Hi, எப்படி Hi இருக்கீங்க? Anu, how are you? I'm good. How are you? I'm good. New Year's-லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சு. வீட்டில் உட்காந்துட்டு என் டாட்டரோட நல்ல ஒரு அழகான படம் பார்த்தேன். பாப்கார்ன் சிக்கன்லாம் வச்சுட்டு அமைதியாக வீட்டில் இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் உட்காந்து 31st நைட்டை கொண்டாடினேன். செம சூப்பர். So 23 years back குஷி 23 years ஆயிடுச்சு. ஆமாம். அதில் வந்து அந்த ஒரு ஃப்ரேம் நீங்கள் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பீங்க. அண்ட் சின்ன ரோல் கூட கிடையாது. ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து அஸ்தலக்ஷ்மி பெசன் நகரில் இருக்க அஸ்தலக்ஷ்மி டெம்பிளில் வந்து என்னை கூப்பிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஜீவா சார் தான் அந்த படத்தில் கேமராமேனாக இருந்தார். ஸோ விஜய் சாருக்கு ரைட்டில் நிற்கிறது யாருங்கிறதுக்கு ஒரு 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 25 பேர் வந்திருந்தாங்க. அதில் ஜீவா சார் வந்து என்னை கூப்பிட்டு இவரை நிப்பாட்டிக்காங்க மற்ற எல்லாரையும் போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாட் எடுத்தோம். அந்த டைமில் நான் விஜய்கிட்ட கூட பேசினேன். அப்போ அந்த டைம் ஐ கால்டு விஜய் ஒன்லி. அந்த ஷாட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஷூட்டிங் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் ஆகிடுச்சு. காரணம் என்னன்னு தெரியல. அந்த கேப்பில் நான் வந்து விஜய்கிட்ட என்ன விஜய் அடுத்த சூப்பர் ஸ்டார் நீங்கள் தான் சொல்கிறாங்கன்னா இந்த சலாகிரியா அப்படின்னாரு. இல்லைப்பா, வெளியில் எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க, நீங்கள் தான் இப்போ டாப்பில் இருக்கீங்கிறதால சொல்கிறாங்க. இந்த ஊர் உனக்கு? நான் மதுரை, பட் நான் படித்ததெல்லாம் பெங்களூர். அதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங். திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் வித் விஜயண்ணா. கேஷுவலாக பேசினேன். என்ன பண்ணுறேன்னாரு, இந்த மாதிரி மாடலிங் பண்ணிகிட்ருக்கேன், ஐ எம் ட்ரைங் ஃபார் சினிமா. குட் ஆல் த பெஸ்ட் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஷூட்டிங் ஸ்டாப் ஆகி ஒரு 4 hours பிரேக்கு. அவரும் காருக்கு போயிட்டாரு. நான் அப்படியே பார்த்தேன், சரி என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் லெஃப்ட். பட் சர்ப்ரைசிங்லி அந்த ஒரு ஃப்ரேம் வந்து பளிச்சுன்னு வந்து குஷியில் பதிவாயிடுச்சு. எனக்கு ஃபோன் வருது. அப்போ குஷியில் நடிச்சிருக்கியா? குஷியில் நான் ஒரு ஃப்ரேம் ஒரு ஷாட் தான்டா பண்ணேன். இல்லடா கிளீனாக தெரியுது, க்ளோஸ்அப் வச்சிருக்காங்க. அப்புறம் நானும் அந்த படத்தை பார்த்தேன். அந்த பரவாயில்லையே, ஒரு ஷாட் இருந்தா கூட பளிச்சுன்னு. தென் அதுக்கப்புறம் நான் திருப்பி மாடலிங்காக மற்ற பெங்களூர் போய் பாம்பேல இருந்து திருப்பி நான் வந்து சென்னைக்கு வந்து இந்த சத்தியம் ஆன்லைன் ஆடுக்காக வந்தேன். வந்துட்டு அகைன் 2001 இது ஐ கேம், ஐ டிட் த ஆட். அதுக்கப்புறம் ஜீவா சார் நம்பர் கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு, யூ மைட் கேட் அ குட் ரோல். அப்படி போய் நான் சந்திச்சதுல தான் 12B வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இதை ஏன் ஃபுல்லாக சொல்கிறேன்னா, எனக்கு திருப்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாட் இன் 12B ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் அதே பெசன் நகர், அதே அஸ்தலக்ஷ்மி டெம்பிளில், அதே கேமராமேன், அதே ஜோதிகா. நான் போய் என்னை வந்து எங்கள் ஹீரோ யாரப்பா கூப்பிட்றாங்க, நான் தான் ஹீரோ. ஸோ அந்த மோமெண்ட் வந்து இட்ஸ் சச் அ unforgettable moment. It's like a miracle happening to you. அதை நீங்கள் உணர்னா தான் அது உங்களுக்கு புரியும். அதாவது ஒரு தடவை நம்ம சும்மா போய் ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டிங்னாலே ஒரு இடத்துல போய் நின்றுருக்கோம். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஹீரோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி நம்மளை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகும்போது திருப்பி அதே இடத்துக்கு போய் நிற்கும் போது இல்லை, யூ ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு நான் சொல்லிடலாம். Great. And that's what அப்போ ஒரு சின்ன ரோல் பண்ணீங்க. and then now 23 years later ஒரு வாரிசுல you doing a full-fledged supporting role. Yes. How was அந்த rapport between you and Vijay or that relationship as such? இப்போ வந்து குஷி டைம்ல வந்து கேஷுவலா விஜய் பேசினது வந்து then I debuted in 12B, then I met him. He was very happy and he said, பரவாயில்லடா வந்துட்டேன், ஜோதிகா, சிம்ரன் 2 பெரிய ஹீரோயின்ஸ் டெபியூ ஆயிருக்கு, வெரி குட், பார்த்தன்டா நல்லா பண்ணியிருந்தேன் அப்படி அப்படின்னு சப்போர்ட்டட், என்கரேஜ் மீ. அதுக்கப்புறம் என்னென்னா அவரோட படங்களை பார்த்து நான் ஃபோன் பண்ணி சில விஷயங்கள் சொல்கிறதும், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸில் மீட் பண்ணுறது. திடீர்னு வந்து நாங்கள் அந்த சிசிஎல் ஆடும்போது எங்களோட ஒரு ஃபைனல்ஸ்க்கு வந்தார். அதுக்கப்புறம் இன்வைட்டட் த என்டையர் டீம் டு ஹிஸ் ஹவுஸ். இந்த மாதிரி அப்புறம் கில்லி சக்ஸஸ் பார்ட்டிக்கு கூப்பிட்டுருந்தார் பர்சனலாக. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் டெவலப் ஆகிட்டே இருந்தது. ஃபைனலி ஒரு பர்டிகுலர் இன்டர்வியூவில் நான் அவரை பற்றி பேசினதை கூட அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, ஷாம் நான் அந்த இன்டர்வியூ பார்த்தேன், தேங்க்ஸ் ஃபார் தோஸ் கைண்ட் வேர்ட்ஸ் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால்
நான் உண்மையெல்லாம் சொன்னேன். பிகாஸ் கிக் படம் பார்த்துட்டு பாராட்டினாரு. தெலுங்குல கிக் படம் பார்த்துட்டு போலீஸா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தடா, ஒரு அப்டைட் போலீஸ் ஆஃபீஸர். கரெக்ட். ஸோ அதை நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி when a person like in this பொசிஷன்ல இருக்கிறவர் வந்து உங்கள்கிட்ட பேசி உங்களை என்கரேஜ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணும்போது இட்ஸ் லைக் யூ ஃபீல் ஸோ குட் அண்ட் ஸோ என்கரேஜ். அந்த மாதிரி சொன்னதை வந்து அவர் ஃபோன் பண்ணி தேங்க்யூலாம் சொன்னார். அதுக்கப்புறம் வாரிஸ். ஆக்சுவலாக வாரிஸில் வந்து Vamshi sir called me and he said, sir, I want you to do a role. நான் போய் அவரை மீட் பண்ணேன். பிகாஸ் ஐம் a big fan of his films. அவரோட தெலுங்குல 5 படமும் நான் பார்த்துருக்கேன். ஸோ மீட் பண்ணி பேசும்போது விஜய் அண்ணாவோடன்னு சொல்லும் போது ஐ வாஸ் டூ எக்ஸைட்டட். அப்புறம் ரோல் கேட்டேன். ரோலும் வாஸ் அ வெரி ப்ராமினன்ட் அண்ட் அ வெரி மீட்டி ரோல். அதாவது இட் மேட்டர்ஸ் டு த ஸ்டோரி. அந்த மாதிரி ஒரு ரோல் இது. So I was very, very excited. Then I said okay, and finally when I met Vijay sir, Vijay Anna I call him, on the sets, he was so, I mean எப்படி சொல்றதுன்னா விஜய் நான் வராருன்னு சொல்லும் போது நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம் அவர் வராருன்ட்டு. எல்லாருக்கும் வந்துட்டு ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு ஏய் சாமு வா வா வா. ஐ மீன் இட் வாஸ் ஸோ என்ன சொல்றது, ஸோ ஹாப்பி மூமெண்ட் எனக்கு. he just called me and he said, ஏய் செம்மையா இருக்கடா, சூப்பராக இருக்க, நல்ல ரோல், நல்லா பண்ண என்னன்னு சொல்லி. See, it's not required for a person for that caliber. Understated. Yeah, but that's how humble, how kind he is. எனக்கு மட்டும் இல்லை, நடித்த எல்லா ஆர்டிஸ்டையும் வந்து he was so encouraging, so accommodative. இன்ஃபேக்ட் சில சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபரன்டேஷன் சீன்ஸ்லாம் இருக்குது எனக்கும் அண்ணனுக்கும். நான் போய் சொல்லுவேன் இந்த மாதிரி எல்லாம், இந்த மாதிரி டைலாக் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, பண்ணுறான். நீ இங்கே நான் என்னை தளபதின்னு பார்த்துறாத. I'm playing one character, you are playing another character, we are brothers. நீ அந்த பார்வையில் வந்து கன்சீவ் பண்ணி you just perform whatever you. தம்பி கிட்ட எப்படி நீங்க பேசுங்களோ அதே. எக்ஸாக்ட்லி. நான் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் போனேன் அப்படின்னா அவங்க ரசிகர்கள்லாம் என்னை பயங்கரமாக திட்டுவாங்க. பட் யா அதுதான் நான் மை நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் லைக் விஜய் ஆல்ரெடி ஹேஸ் தட் அந்த கரிஸ்மா ஆன் ஸ்க்ரீன், தட் க்ரௌட் புல்லிங் ஃபேக்டர் ஆகட்டும், இல்லை அது ஆன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும். But no matter what, உங்களோட கேரக்டர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் and you have to give full justice. So when you already have Vijay, அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற கன்ஃபரன்டேஷன் சீன்ஸ் ஆகட்டும், ஆல் மெனி காம்பினேஷன் சீன்ஸ், how do you make sure that நம்மளோட கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும், no matter who will steal the limelight or not? அது ரெண்டாவது விஷயம். பேசிக்லி இல்லை, ஃபஸ்ட்டு 2 டேஸ்லாம் ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லேயே இருந்தோம் எல்லாருமே. ஏன்னா விஜய் நான் டசன்ட் சி ரிஹர்சல்ஸ். ஓகே. ரிஹர்சலே பார்க்க மாட்டார், நேராக வருவார், சாமி ஓகே ஏதாவது பண்ணுமா, நான் நடுவில் ஏதாவது நீ பேசும்போது ஏதாவது ஜெஸ்டர் இல்லை நான் பார்த்துக்கலாம், டேக் போயிடலாமான்னு வருது. எல்லாம் ஆன் ஸ்க்ரீன், ஐ மீன் டப் டப் ஆன் ஸ்பாட். நான் கூட யோசிப்பேன், இவ்வளோ பெரிய சீனை வந்து டேரக்டர் டேக் போகிறான்னு சொன்னால் சரி பண்ணலான்னு சொன்னால் அப்படி ஒரு மேஜிக் பண்ணுவார் அவர். நான் 2 நாள் பார்த்தேன், 3ஆவது நாள் நம்ம அலர்ட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து முடியும். I mean, he comes and just creates a magic. I'm not just saying it. I have seen it. அவர் எவ்வளோ பெரிய சீனாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகே ஆகிடும். அவரோட அந்த பாடி லாங்குவேஜ், அந்த டெலிவரி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுவார் அவர். நம்ம சொதப்பினா தான் உண்டுங்க. ஸோ செகண்ட் தேர்ட் டேக்கு அப்புறம் தான் we understood his magic, the way he works. And we all started more focused, இன்னும் அதிகமாக கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் தான் we can match his என்ன சொல்றது ஆரா இருக்குல்ல, மேட்ச் பண்ண முடியும். That's how we took it forward. Otherwise, I think to do my role, I think my director was very clear. Vamshi sir was very, very clear on right from how I should look to how should I portray my dialogues and my look evlo stern or shrewd. I'm playing a very shrewd, very ambitious guy in this film. So அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த டெலிவரி, அந்த லுக்கை வந்து வம்சி சார் வாஸ் வெரி கிளியர். ஷாம் சார் இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல கொஞ்சம் he was very clear on my meter. So அந்த வகையில் I think as an actor I'm justified to my best. And also like how we were speaking before the interview, நிறைய உங்களோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தோம், எஸ்பெஷலி earlier ஃபிலிமோகிராஃபி 12B, லேசா லேசா, ரொம்ப அழகாக இருக்குது, இயற்கை, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஒரு லைட் ஹார்ட்டட் ஸ்பேஸில் இருக்கும். ஒரு ஈவன் தோ இட்ஸ் ரொமான்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி ஒரு ராம்காம் ஆகட்டும், ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸ் ஆகட்டும். அண்ட் சம்வேர் இன் பிட்வீன் அந்த ஜானர் கம்மியான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நிறைய ஆக்ஷன் ரோல்ஸ் ஆர் நிறைய ஜானர் பேஸ்ட் ஃபிலிம்ஸ் வரதுனால அந்த மாதிரி படங்கள் கம்மியாகுது. நானே கொஞ்சம்
நானே ஒரு ரொமான்டிக் பர்சன் தான் சொல்லலாம். ஏன்னா என் வைஃப் சொல்லிகிட்டே இருப்பா ஸோ ரொமான்டிக் இருந்து. அதனால நான் அந்த லேசா லேசா இயற்கை ஒரு ஏணி ரொம்ப அழகா இருக்க அப்புறம் வந்து உள்ளம் கேட்குது எல்லாமே நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து ஐ லைக் தோஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அந்த ஜானரில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணலாம் பிகாஸ் அப்போ தான் என்டர் ஆயிருக்கேன் எடுத்தோடனே போய். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா மை காட் ஃபாதர் ஹூ இன்ட்ரடியூஸ்ட் மீ ஜீவா சார் வந்து இறந்து போயிட்டாரு. இஃப் யூ ரியலைஸ் அவர் போனதுக்கப்புறம் அந்த ஜானர் அந்த கலர் ஆஃப் ஃபிலிம்ஸே நம்ம சினிமாவில் இல்லாமல் கம்மியாயிடுச்சு கம்ப்ளீட்டாக. பிகாஸ் அவர் தான் ஒரு உன்னாலே ஒரு தாம் தூம் ஒரு உள்ளம் கேட்குமே ஒரு 12B இது எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. இட் வாஸ் வெரி கலர்ஃபுல் வெரி பிளசண்டாக இருக்கும். ரொம்ப ஹெவி டோசேஜாக இல்லாமல் கம் என்ஜாய் ஒரு நல்ல ஃபீலோட வெளியே போங்க அப்படிங்கிற ஒரு ஜானர்லேயே இருந்தது. பட் ஒன்ஸ் ஹி பாஸ்ட் அவே தட் ஜானர் காட் கட். அண்ட் ஃபார் மீ பர்சனலி எனக்கு சினிமாவில் நான் போய் ஒரு கதவை தட்டி ஒரு ஒரு ஹெல்ப்போ இல்லை ஒரு உதவியை கேட்க முடியும் அப்படின்னா ஜீவா சார் மட்டும்தான். பிகாஸ் இஸ் மை காட் ஃபாதர். அவர் இறந்து போனது எனக்கு பெரிய செட்பேக்னு சொல்லலாம். செட்பேக்னா ஐ மீன் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஷாக். ஐ குடன்ட் கம் அவுட் ஆஃப் இட் ஃபார் லைக் 3-4 months ஆச்சு எனக்கு அதை விட்டு வெளியே வரதுக்கு. பட் தென் life has to move on. I have responsibilities. After that I got a good break in Telugu as a cop in Kick, which was a blockbuster hit. Then I started doing films more in Telugu. Reason enna நம்ம தமிழ் சினிமால தான் நம்ம ஹீரோவா என்டர் ஆயிருக்கோம். This is like my base. இங்க காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு I started doing Telugu and Kannada. கன்னடால கூட I have done some 7-11 films பண்ணிருக்கேன். In Telugu I was traveling a bit. Then அதுக்கப்புறம் I earned a little bit of money. Then I produced a film called 6 Candles, which was a complete performance oriented, complete change over பண்ணி வேற ஒரு லீக்ல போகலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு படம் பண்ணேன். இன்ஃபேக்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் மை பிரதர் ஒன்று கோ ப்ரொடியூஸ் பண்ணாரு வித் துரை as a director. இப்போ என்னடா அப்படின்னா ஆஸ் யூ சே தட் ஐ ஹவ் கிராஸ்ட் அரவுண்ட் லைக் 19 years of cinema. இப்போ நம்ம கொஞ்சம் லோக்கலாக கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியன்டாக கொஞ்சம் டஃப் ரோல்ஸாக பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ட்ராவலில் இருக்கு. பட் அந்த லைட் ஹார்ட்டட் ஃபிலிம் now that Varisu also அந்த வைப் கொடுக்குது இல்லையா, வெரி லைட் ஹார்ட்டட் வெரி ஃபேமிலி என்டர்டெய்னர். அந்த மாதிரி படங்களுக்கு இந்த இக்கோசிஸ்டம் நீங்கள் சொன்ன மாதிரி டு ஹேவ் தட் ஃபீல் குட் ஒரு இது எஸ்பெஷலி வித் ஆல் த ப்ராப்ளம்ஸ் கோயிங் அரவுண்ட் தி வேர்ல்ட் அண்ட் ஃபிலிம்ஸ் ஆர் at the end it's entertainment இல்லையா. ஸோ டு ஹேவ் தட் ஃபீலிங் அந்த மாதிரி படங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இந்த எக்கோசிஸ்டம்ல இன்னும் சர்வைவ் ஆகிறதுக்கு அந்த ஜானர் சர்வைவ் ஆகிறதுக்கு do you think 100% only that any time that will survive. I'll tell you why. As you said, நம்ம எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ல இருக்கும். இன்ஃபேக்ட் கோவிடுக்கு அப்புறம் நிறைய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் நம்மள அறியாம நமக்குள்ள வந்துருச்சு. எனி டே a romantic, a feel good, a breezer film will work. ஏன்னா நம்ம இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம போய் உட்காந்து பார்க்கும்போது when something makes you feel good you carry it back home. அந்த வகையில வாரிசும் அந்த ஜானருக்குள்ள வரும். Even though it's called as a family entertainer, it's got beautiful emotions running, relationships ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதை மீறி வந்து அஃப்கோர்ஸ் தளபதியோட ஸ்டேச்சர் என்ன, இன்னைக்கு பொசிஷன் என்ன இருக்கு, அவரோட ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த டோசேஜும் உள்ள அப்படியே இருக்கும். சாங்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், மாஸ் டைலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கும் அதில். அதை மீறி வந்து டைரக்டர் இஸ் காட் அ பியூட்டிஃபுல் மெசேஜ் டு டெலிவர். ஹி ஆனஸ்ட்லி பிலீவ்ஸ் தட் அந்த மெசேஜ் என்ன சொல்ல வராரோ ஹி பிலீவ்ஸ் தட் இஸ் த ட்ரூத் ஆஃப் லைஃப். அந்த ட்ரைலரில் கூட ஒரு ஷாட் இருக்குது. அதில் என்னென்னா குடும்பம்னாலே வந்து குறைகள் இருக்கும், ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு குடும்பம் தான் இருக்குங்கிறது ஒரு டோசேஜ் ஆஃப் த ஃபிலிம். அது அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் கதை கேட்ட உடனே நான் ஃபஸ்ட்டு திங் ஐ செட் சார் இது திஸ் இஸ் ஹேப்பன் டு மீ, இது எனக்கு நடந்திருக்கு சார், என் ஃபேமிலியில் நடந்திருக்கு சார் இது அப்படின்னு சொல்லும்போது எஸ் சார் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. எவ்ரிபடி ஷுட் கனெக்ட் அண்ட் ரியலைஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப் அப்படிங்கிறது இந்த படத்தில் கன்வே ஆகும். And also when we speak about acting or in the post pandemic era la paakumbodhu nariya actors keep reinventing themselves இல்லையா. Be it Vijay or anyone, Rajnikant nariya pe, for example Vijay Sethupathi ஒரு ஹீரோவும் பண்றாரு, வில்லனாவும் பண்ணுவாங்க. And there people who come behind the screen. Kantara mari padatla வந்து the actor is the director himself and writer. So there's this one to reinvent இல்லையா. லைக் நீங்க கூட after a point of time வந்து கிக் இன் திலாலங்க ஒரு அப்டைட் போலீஸ் ஆஃபீஸரா ப்ளே பண்ணீங்க. So how important in the era is it for actors to keep reinventing or அவங்களோட not just procedure or thinking, அது
See, one good thing about after COVID to cinema is, and the OTT platform has opened in a very big way. நேற்று வரைக்கும் சதர்ன் ஃபிலிம்ஸ் were seen only by southern people. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யஷ் படம் கேஜிஎஃபாக இருக்கட்டும், இல்லை ஒரு கந்தாராவாக இருக்கட்டும், இல்லை ஆர்ஆர்ஆர், இட்ஸ் லைக் அ பிகம் பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ். People from north have started liking and started watching South Indian films. So உங்களுக்கு வந்து ஸ்கோப் வந்து வைடர் ஆயிடுச்சு. So now every actor is getting an opportunity to reinvent and play different kind of genres or different kind of roles. அந்த வகையில் வந்து I think all actors will be busy. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12 platforms on OTT. They all need content. Yeah. So அந்த content கரெக்டாக இருந்துச்சுன்னா they're ready to produce and they need actors to do. ஸோ இந்த வகையில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு செட் ஆயிருக்கு. இப்போ தான் டைம் செட் ஆயிருக்கு. ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கோயிங் டு ரீஇன்வென்ட் தெம் செல்வ்ஸ் அண்ட் டூ டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஒரு படம் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா யூ பிகம் அ பேன் இண்டியன் ஆக்டர். ரெகக்னிஷன் வந்து இட்ஸ் பேன் இண்டியன். ஸோ வி ஆல் ஆர் வெயிட்டிங். லைக் நவ் ஐ எம் டூயிங் திஸ் விஜய் மில்டன்ஸ் ஃபிலிம் கோலி சோடா 3 தான் நினைக்கிறேன். இஸ் நாட் இட் டைட்டில்ட் இட். பட் என்னன்னா அதுல வந்து நான் இது வரைக்கும் அட்டெம்ப்ட் பண்ணாத ஒரு சாலிடான ஒரு கேங்ஸ்டர் ரோல் கொடுத்திருக்கேன். அதுக்கு தான் இந்த I'm growing my beard and my he just wants to make sure that அந்த ஷாம் வந்து ஒரு complete change over இருக்கணும். Because I'm playing one solid city gangster. He's setting my look which I'm starting in another say around 10 days நான் அந்த ஷூட்டுக்கு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம்லாம் இப்போ எதுக்கு வருதுன்னா இட்ஸ் ஆல் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆனதுனால இந்த மார்க்கெட் இஸ் பிகர். நாளைக்கு திருப்பியும் யூ கெட் டு பிளே anything which is pan Indian, which is very good for an actor. He gets complete recognition all over India. So அந்த வகையில் I think every actor is going to get beautiful roles. They'll be occupied, they'll be working. And இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, லைக் நீங்க ஒரு கேங்ஸ்டரா ப்ளே பண்ண போறீங்க, which is outside the stereotypes ன்னு சொல்லலாம் மேபி. லைக் பிகாஸ் நீங்க இன்ட்ரடியூஸ் ஆகும் தட் சாக்லேட் பாய் ஷாம், மாதவன், அகைன் another chocolate boy, அந்த மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் லைக் ஹவ் விமன் ஆர் சப்ஜெக்டட் டு ஒரு ஸ்டீரியோடைப்ஸ், மென்னும் இந்த அமெரிக்கன் மாப்பிள்ளைகள் இல்லாட்டி த டான் கேங்ஸ்டர் அந்த மாதிரி. ஸோ அது மேபி இன் அ வே இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு எஸ்டாப்ளிஷ் அந்த ஃபேஸ் யாருன்னு இனிஷியல் இந்த டெபியூ. பட் அதே ஒரு கர்ஸாக கூட மாறிட்டோம் இல்லையா, லைக் ஸ்டீரியோடிபிக்கல் இது. கேங்ஸ்டர் வந்து நிறைய ஆக்டர்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. பட் எனக்கு புதுசுன்றேன். எனக்கு வந்து ஒரு லாங்குவேஜ், ஒரு டெலிவரி, ஒரு லுக் சேஞ்சு, ஒரு 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 இஃப் ஐம் கேரிங் இஃப் இந்த சிட்டியில் நான் தான் கேங்ஸ்டர்னா ஐ ஷுட் பி பிலீவபிள். சும்மா போய் டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்காம பார்க்குறதுக்கும் லாங்குவேஜுக்கும் பேசுகிறதுக்கும் ஐ ஷுட் பி பிலீவபிள்ங்கிறது எனக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ ஐம் ஒர்க்கிங் ஆன் இட். அதை ஒர்க் பண்ணி அதை டெலிவர் பண்ணி அதை பார்க்கும்போது ஃப்ரம் தேர் I will get another opportunity when they see me in this tone. இவர் இந்த மாதிரியும் பண்ணுவாரா, இவனை வச்சு இதை பண்ணலாமா அப்படின்னு அது ஒரு growth கொடுக்கும்ங்கிறத எனக்கு நான் நம்புறேன். ஸோ அந்த வகையில் தான் we are trying to move on to the next level. Of course, initial stage we did whatever we are supposed to do. ஒரு 7-8 படம். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த இது இருந்துச்சு, நம்மளே இதே மாதிரி ரோல்ஸ்லேயே இல்லைம்மா. You just can't come into the industry and start doing gangsters and all. உனக்கு ஒரு டைம் தேவைப்படுது. Like as I said, I was so happy doing all லேசா ஏனி ரொம்ப அழகா இயற்கை எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு வந்தேன். பட் ஆக்ஷன்னு சொல்லும் போது ஜீவா சார் வாஸ் ப்ரிப்பேரிங் டு லான்ச் மீ இன் ஆக்ஷன் அவதார். ஐ ரிமெம்பர் லாஸ்ட்டாக எனக்கு என்ன சொன்னார்னா, ஒன்றுமே கமிட் பண்ணாத, நான் வரேன் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுறவனே வச்சு அப்படின்னு சொல்லி 4th day வந்து எனக்கு ஃபோன் கால் வருது, தட் இஸ் நோ மோர். After that, you going and trying to approach and all that becomes a very difficult part in industry because a lot of actors have come inside now. Luckily, I got a call from Surendra Reddy who said, I can use you as a cop. Do you know who you are talking to? 12B Lesa Shaam. Because yeah. God, no, he sent me an image. A photo எடுத்து நீங்க தானே இதுதானே அப்படின்னாரு. ஓகே ஓகே. பட் தி வே ஹி போர்ட்ரேட் மீ ஆல்சோ இன் கிக், அந்த ஒரு படமே வந்து நாட் பிராகிங். நான் ஹைதராபாத்துக்கு போனால் எவ்ரிபடி அட்ரஸஸ் மீ அஸ் கிக் ஷாம் அந்த ஒரு ஃபிலிம்லேயே. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த படம் மூலியமாக நான் ரீச் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அகெயின் ஐ பிளேட் அல்லு அர்ஜுன்ஸ் ஃபிலிம் ரேஸ் குரான். அதுலேயே ஒரு காப்
But now I've stopped doing Telugu because again and again monotonous cop ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. Another stereotype. அது I stopped. I don't want to wear that uniform for some time. அதுக்கப்புறம் இங்க கூட நான் ஆர்யா விஜய் சேதுபதி புறம்போக்குன்னு ஒரு படம். I played a cop again. But that was a different dimension altogether. Right now, Vijay Milton's film will be very, very challenging for me. Adukapro, I'm doing my own production film called, it's not yet called, it's directed by Bharat. Okay. அதுவும் நான் என்ன பண்றேன்னா, இது வரைக்கும் நான் வந்து இந்த வேட்டியை தூக்கி கட்டி அது நான் பண்ணல, அதுதான் பண்ண போறேன். அதுக்காக ஒரு சப்ஜெக்டை பிடிச்சி வச்சிருக்கேன். அதான் நான் ஏப்ரல்ல இருந்து போவேன். என்னன்னா, it's high time I start reinventing so that it becomes a challenge and I get excited about what I'm doing and proceed. You also called for Tunivalya, like antagonist role. Ana Varisu dates oda கேக்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. When that people was ask reinventing me, yourself. Seriously, இந்த படம் கதை கேட்டுட்டு எல்லாம் the formalities தான் முடிச்சிட்டு they gave me the advance and I was preparing to get into shoot. Suddenly I get a call from H. Vinod sir. Sir, இந்த மாதிரி Tunivala antagonist against Ajit sir. I said, என்ன பண்ண சார்? நீங்க தான் பண்ணணும் சார். இதெல்லாம் கேட்கவே வேணாம். I thought he was just trying to say something. I said, Vinod sir, எப்பன்னு சொன்னீங்கன்னா வந்து நடிக்க போறோம் அவ்வளவுதானே. இந்த மாதிரி he told me the gist of the film. I said, சூப்பரா இருக்கு சார், நல்லா இருக்கு சார், நான் வரேன். This is after Varisu. I committed. Then he said the dates அனுப்புறேன்னு சொல்லிட்டு through his manager the dates came. அது ஏன் அப்படி வந்துச்சுன்னு கூட இன்னும் புரியல எனக்கு. சேம் டேட்ஸ் 1 to 24 of May, 1 to 22 of June. Last year. எனக்கு வந்து மேலேருந்து அக்டோபர் வரைக்கும் கிளீனாக வந்து வாரிசுக்கு டேட்ஸை போட்டு கொடுத்து தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. I have acted around 57 days in that film. In Varisu. Now I said, sir, என்ன சார் அப்படியே டேட்ஸ் போட்டிருக்கீங்க, நான் வாரிஸ் கமிட் பண்ணிட்டேன் சார். இல்லை இந்த ஒரு ஷெட்யூல் மட்டும் நீங்கள் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லை சார், இதுதான் சார் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், இந்த ஷெட்யூலை நான் போய் டிஸ்டர்ப் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. பிகாஸ் இட்ஸ் அ பிக் ஃபிலிம், தளபதி வம்சி, அங்கே போயிட்டு நான் வந்து இந்த படம் பண்ணணுங்கிறதுலாம் நான் பேச முடியாது சார். ஏதாவது நீங்கள் எனக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணிங்கன்னா மேபி ஜூனில் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு நான் வரேன், ஒரு 10-15 நாளுக்கு நான் வரேன். ஐயோ சார், செட்ஸ்லாம் போட்டோம், கரெக்ட் பண்ணுறோம், ஷூட் பண்ணுறோம். வினோத் சார் கொஞ்சம் கன்சிடர் பண்ண, பரவாயில்ல ஷாம் சார், அடுத்த படத்தில் ஜாயின் பண்ணலாம் விடுங்க அப்படின்ட்டாரு. பட் அகெயின் ஐ தேங்க்ட் ஹிம் ஃபார் கன்சிடரிங் மீ. But imagine if it had to happen. Yeah, it would have been really great. Another collaboration for the first time. With Tala. Yeah. So, 23 years ஆயிடுச்சு நீங்கள் இண்டஸ்ட்ரி வந்து, இன்க்ளூடிங் குஷி இஃப் யூ see it. பழைய படங்கள்லாம் வந்து இன்னும் டிவியில் பார்க்கலாம், பீப்புள் வில் வாட்ச் இட் ஆஸ் ஒப்போஸ் டு ஃபிலிம்ஸ். இப்போ வந்து தியேட்டரில் வந்து ஓடிடியில் சில பேர் பார்க்குறாங்க, இட்ஸ் டன். பட் அந்த ரீவாட்ச் வேல்யூன்னு ஒன்று இருக்கு இல்லையா, எவ்வளோ தரந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வாட் இஸ் தட் எக்ஸ் ஃபேக்டர் யூ திங்க் இட் ஒர்க்ஸ் தட் இந்த மாதிரி இப்போ வர படங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் குவாலிட்டி, அப்போ இந்த கோல்டன் ஏராவில் நிறைய படங்கள் இருக்குது அந்த ரீவாட்ச் வேல்யூ? எனக்கு தெரிஞ்சு வந்து 12B வாஸ் அ ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம். நீங்கள் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னு வைங்களேன், இட் வில் பி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கான்செப்ட் வைஸாகவும் மேக்கிங் வைஸாகவும் ரிலேட்டபிளாக இருக்கும், வெரி உங்களுக்கு அஸ்டானிஷிங்காக இருக்கும். இன்னமும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தா கூட, ஈவன் தோ இட் வாஸ் 20 years பேக், அந்த கான்செப்டே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். அண்ட் ஃபார் எவர்கிரீனாக நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா, இயற்கைங்கிறது வந்து another film which remains in everybody's heart. இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பயங்கரமாக ட்ரெண்டில் ஒன்று போச்சு, வைரல் ஆச்சு. 19 years of Iyarkai. I was also shocked, but I got so many messages through my tweets and my Instas and trying to say about the climax. I was like, wow, 19 yearsக்கு அப்புறம் கூட அந்த ஒரு கிளைமேக்ஸை எடுத்து, அதில் பெரிய விஷயம் நான் வந்து ஒரே ஒரு விஷயம் படித்தேன். எல்லாருக்கும் உலகத்துக்கே கிறிஸ்துமஸாக இருக்கலாம், பட் இது மருதுக்கு காதல் தோல்வி தினம் அப்படின்னு ஒருத்தர். See, that's the content impact, writing, அதோட எமோஷன், அந்த பெயின் வந்து இட்ஸ் ஸ்டில் ட்ராவலிங். அந்த வகையில் என்னோட சாங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா லைக் லேசா லேசால, ஏனி ரொம்ப அழகாக இருக்கலாம் வந்து ஸ்டில் தே ப்ளே. People, even today, the college going people love to listen to those songs because I think it was beautifully composed by Haris Jayaraj. I was lucky to have, எனக்கு 3 படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு அவர்.
ஸோ these things keeps me rolling. இப்படியே போயிட்டு இருக்கு. And speaking of Iyarkai, one of the interviews சொல்லிருந்தேன் ஒரு சீக்வல் நாங்க பிளான் பண்ணிட்டோம் ஃபிஜில நடக்கிற மாதிரி கூட, but will that ever happen? Can we see it? So there is still chances இல்லையா? 50%. Only the reason why I'm saying 50-50 is only 2 people can direct that film. ஏன்னா ஜனா சார் எனக்கு வந்து ஃபுல்லா கதையை சொல்லிட்டாரு. கல்யாணம் நம்ம பூலோகம் டைரக்டர் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து ஃபுல்லா தெரியும். இப்ப நான் மனசு வச்சா கூட கல்யாணம் உள்ள வந்தா மட்டும் தான் அந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பிகாஸ் he knows what ஜனா thinks, how ஜனா thinks, அவர் என்ன எழுதுவாரு, எப்படி கன்சீவ் பண்ணுவாருங்கிறது கல்யாணுக்கு கம்ப்ளீட்டா தெரியும். So the script, everything is ready, it just has to the go. The fulcrum is ready, we have to just sketch it out. But again, ஜனா சார் ஓட way of telling, the ஜனா சார் way of conceiving, ஜனா சார் ஓட எனக்கு தெரிஞ்சு பலமே வந்து அவரோட டயலாக்ஸ். கல்யாணம் உள்ள வந்தார்னா இட்ஸ் பாசிபிள். அவரோட ஷெட்யூல்ஸ், அவர் இப்போ ஒரு அகிலன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. You never know. Any gist of what Iyarkai 2 can be? Iyarkai 2 இங்க நான் வந்து ஒரு காதல் தோல்வி அடைஞ்சு I am going to another port. I stopped believing in love. எண்ட்ல அந்த கிளைமாக்ஸ்ல அப்படிதான் இருக்கு. நான் திரும்பி இந்தியாக்கு வர மாட்டேன், நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க போனோனே I become a little rude, rugged. I don't give that much of importance to girls. But then another love comes and conquers me. And Jana sir wants to say, the first love எப்போதுமே ஃபெயிலியர் தான், அந்த செகண்ட் லவ் தான் மெச்சூர்டா வந்து உன்னை புரிஞ்சு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க முடியுங்கிறத Iyarkai 2ல சொல்லலாம். That's what he wanted to pen. If you really go unanimous-ஆ கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லவ் எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்து ஃபெயிலியராக தான் இருக்கும். காரணம் என்னன்னா இட் would have been very amateur, யங் ஸ்டேஜில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு காதல் வந்து மெச்சூர்டா அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர் பெட்டராக இருந்திருக்கும். தென் அந்த லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக. கிரேட். ஓகே, another one நான் கேட்க வேண்டியது வந்து லைக் தமிழ் சினிமாவில் வந்து நீங்கள் தெலுங்கு கன்னடாவில் இருந்திருக்கீங்க அண்ட் தென் தமிழ் சினிமாவில் வந்திருக்கீங்க அகேன். ஸோ do you prefer to headline big projects and do a small, அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்டா இருந்தா கூட ஒரு பெரிய கதாபாத்திரமா இருந்தா எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இங்க ஒரு எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. கிளியரா இருக்கேன், நான் கிளியரா இருக்கேன். people have lot of complaints in life, but நான் என்ன நினைக்கிறேன்னா take it as a blessing for what you have. have gratitude. என்னன்னா ப்ரொஃபஷன் மட்டுமே என் வாழ்க்கை இல்லைங்கிறத நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படிதான் இருக்கேன். எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, எனக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு. சினிமாங்கிறது என்னோட லைஃப்ல என் ப்ரொஃபஷன், என் வேலை. நான் எல்லாத்தையும் அதுல போட்டேன்னு வைங்களேன், இது எழுந்துரும். I lose. I'm saying this, you know why? I have seen my co-actors or fellow friends losing their life because they think it is only cinema. சில நடிகர்கள் பேர் சொல்லக்கூடாதுன்னா, சினிமா என் வாழ்க்கையே சினிமான்னு சொல்லி கொஞ்சம் சம்பாரிச்சது எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து போட்டு they've lost it. கூடயே ஃபேமிலியும் gone. ஸோ அந்த வகையில் I'm trying to balance things in my life. எனக்கு என்னன்னா ப்ரொஃபஷ்னலி நீ ஹாப்பியாக இருக்கியான்னு கேட்காம லைஃப்பில் நீ ஹாப்பியாக இருக்கியான்னு கேட்கணுங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு தட் இஸ் வாட் இஸ் த ஹோல்சம் ஆஃப் லைஃப். ப்ரொஃபஷனல் ஹாப்பினஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் பர்சனல் ஹாப்பினஸ் இல்லைன்னா ஐ ஆம் நாட் கம்ப்ளீட். அதே நேரத்தில் நீங்கள் பர்சனலாக ஹாப்பியாக இருந்துட்டு ப்ரொஃபஷனலாக ஹாப்பியாக இல்லைன்னா கூட இட்ஸ் பேலன்ஸ் இட். அந்த நான் எனக்கு என்னன்னு தெரியல. ஐ பிலீவ் டு பேலன்ஸ் லைஃப் இன் அ நைஸ் வே. I've had my dull moments, I've had my frustrations, I've had my depressions, but I come out quickly because I don't believe to be in that corner for long. As a human, yes, if something will go wrong, I get depressed, frustrated for 2-3 days, maybe a weekend. I'll bounce back because that's not life. Move, keep moving, positive போங்கிறது நானே புஷ் பண்ணி போயிடுவேன். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஆக்டர்ஸில் வந்து பெரிய படங்கள்ல எப்படி ஒரு ரோலும் இல்லை இந்த மாதிரி ஒரு ஆக்டராக வாட் சாட்டிஸ்ஃபைஸ் யூ மேட்டர்ஸ். நான் லீட் ரோல் பிளே பண்ணுறதை விட இப்படி ஒரு ரோல் பண்ணுறதுல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா ஐ ப்ரிஃபர் டூயிங் திஸ். It's not required that you play the lead role all the time. It's not required. நான் பண்ணிட்டேன்ப்பா, 45 படம் தாண்டி போயிட்டு இருக்கேன். ஐ நோ எனக்கு நான் ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுக்கணும்னு எனக்கு மைண்ட்ல இருக்கு. அது எப்போ அமையணும், எப்போ அமைச்சுக்கணும்னு ஒன்று இருக்கு. பட் இஃப் ஐம் கெட்டிங் சச் அ பியூட்டிஃபுல் ரோல் டு பிளே தளபதிஸ் பிரதர்,
I'm so satisfied and I'm so happy that I did it today. There's nothing wrong. Tomorrow, if somebody is going to give me an offer, a villain role, a very strong potential role, I'll do it because end of the day, as an actor, I have to be happy. நான் தான் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு குப்பை படம் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய படத்தில் ஒரு பெரிய நடிகரோட ஆப்போசிட்டாவோ இல்லை சப்போர்ட்டிங்காவோ பண்ணுறது இட்ஸ் சேம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு அன் ஆக்டர். அந்த வகையில் மை ட்ராவல் வில் பி தேர் ஆல் அரவுண்ட். அண்ட் when you say satisfaction, ஒரு ரோல் இந்த ரோல் நம்ம பண்ணணும், அது என்னவா நீங்கள் சொன்ன மாதிரி ஹீரோவாக்கா வில்லனா இருக்கலாம் இல்லாட்டி ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர், திஸ் சாட்டிஸ்ஃபைஸ் மீ அஸ் அன் ஆக்டர் அண்ட் ஃபார் மை கிராஃப்ட். அந்த செக்லிஸ்ட்டில் என்னவா இருக்கும்? என்ன வாட் வுட் பி யோர் செக்லிஸ்ட் டு சே திஸ் இஸ் the character I want to do? No, see, when I was called for Kick, Ravi Teja's film, I knew my role is not the lead, but it was a parallel. But I was so happy, so satisfied with the result. Then I was called for Race Gurram. Again, Allu, myself, parallel again. Again, that reach was big. It was a blockbuster. Adhe vagela, I believe, Varis, my role will be getting me through. The film will be a super film. And I'm sure once you leave the theatre, of course it will be a Dalabadi film. I will also come in your mind and go back with you. And the Mari or prominent role. So when you have done this, see, Nadula enachna, the COVID, in the time lana konja gap aidichu enakku. So this film is again going to give me a large visibility with the audience because it's a Vijay film. When all come in, they're going to see me. My visibility will be high throughout. லைக் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏபி சிடி சென்டர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் இந்த படம் பார்ப்பாங்க. ஸோ மை விசிபிலிட்டி இஸ் பேக் அகெயின். அதுக்கப்புறம் நோ வாட் இஸ் மை ஃபாலோ அப்புங்கிறதுல நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். அண்ட் த ஓடிடி ஸ்பேஸ் அகெயின் தட்ஸ் நியூ திங் இல்லையா? ஸோ அதை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்? டூ யூ ஹாவ் எனி ஐடியாஸ்? லைக் இந்த மாதிரி வெப் சீரிஸாக இருக்கட்டும், ஆந்தாலஜிஸ் நிறைய வருது. ஸோ டூ யூ ஹாவ் எனி ஐடியாஸ் கோயிங் தேர்? அந்த மாதிரி the problem what south is suffering ங்கிறது எனக்கு என்ன தெரிஞ்சுனா, ஒரு வெப் சீரிஸ்ங்கிறது வந்து ஒரு மினிமம் ஒரு சீசன்லயே ஒரு 10 எபிசோட் தேவைப்படுது. ஆமா, it's almost 15 minutes an episode, so it's kind of like 5 hours film. For a 5 hours film, if you put one guy to carry that film, like any film, it's going to collapse. But healthiya or 2-3 heroes merge ஆனாங்கன்னா 2-3 சப்ளாட்ஸ் மெயின் பிளாட்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு வெப் சீரிஸ்க்கான கண்டென்ட் கிடைக்கும். அது கூடிய சீக்கிரம் வரணும்னு நான் நம்புறேன். பிகாஸ் இஃப் யூ சி வெப் சீரிஸ் இந்த இங்கிலீஷ் ஒன்ஸ் லைக் நெட்ஃப்ளிக்ஸ்லயோ இல்லை அமேசான்ல, the main protagonist is not throughout the series. It comes when it's required. There are a lot of other important, beautiful roles coming in playing. That's why they're able to do 5 seasons. Yeah. நம்ம ஊர்ல அது கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும்னு. That multi-starrer வந்தாதான் வெப் சீரிஸ் சக்சஸ் ஆகும். Because you cannot carry 10 episodes ma. It's very difficult for a guy. For ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினை வச்சுட்டு ஒரு டைரக்டர் கன்சீவ் பண்ண ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு கஷ்டம் இல்லையா? எல்லாருக்கும் கஷ்டம். Yeah, even for production. இப்போ நானே ஒரு ஆடியன்ஸா நான் ஒரு 3 ஹீரோஸோ இல்ல ஒரு நல்ல நிறைய பேர் ஆக்டர்ஸ் நிக்கிறாங்கன்னா I'll go into that film to watch. Like for example, classic example PS1. அந்த படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் எனக்கு தெரிஞ்சு, of course a beautiful way of telling and making and story everything, but the casting was calling me come because it was Vikram Anna, நம்ம Jayam Ravi was there, Karthi was there, Aishwarya Rai was there, Trisha was. See, the casting calls you, see me once. அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஆக்டர்ஸ்லாம் if they get together, South is going to make some beautiful web series. And to conclude this interview, இவ்வளோ வருஷத்தில் வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. லுக்கிங் பேக், இந்த ஒரு விஷயம் நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ட்ரை ஹியர் ஆஃப்டர், 2 விஷயங்கள் என்னவா இருக்கும் for Shaam? To be very honest, நான் சினிமா டெபியூ பண்ணும்போது ஒரு ட்ரீம் இருந்தது எனக்கு, அவ்வளோதான். என்னென்னா ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டருங்கிறது. உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் கடைசியாக என்ன தெரியுதுன்னா, ஒரு ஆக்டர் கடைசியாக பார்க்க வேண்டிய வேலை அப்படின்னா நடிப்பு. அதுக்கு முன்னாடி 10 வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் கண்டென்ட் என்ன, ரெண்டாவது வந்து யூ ஹேவ் டு கெட் த ரைட் காம்போ ஆஃப் பீப்புள், லைக் த ரைட் கேமராமேன், த ரைட் டைரக்டர், த ரைட் ப்ரொடியூசர், ரைட் எக்ஸிபிட்டர். இதெல்லாமே இட் டேக்ஸ் டைம் ஃபார் த டீம் டு ஃபார்ம். மூணாவது, வாட்
the Tamil audience இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்ல இருக்காங்க, என்ன பல்ஸ்ல இருக்காங்க, என்ன சைக்காலஜி என்ன ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ரீட் பண்ணி யூ ஹேவ் டு ஸ்கிரிப்ட் யுவர் செல்ஃப் நோ. எல்லா படத்துலையும் நீ நடிக்க முடியாது. அதுக்காக யூ ஹேவ் டு ஃபிட் இன் கரெக்ட்லி. என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நான் புரிஞ்சுக்கணும். என்னை என்ன எதிர்பார்க்குறாங்க, நான் என்ன பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கும், அதை பேஸ் பண்ணி நான் பண்ணணுங்கிறத ஒரு ஜேர்னிக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் இருக்கேன். இன் ஃபியூச்சர் my content will be very strong and my roles also will be very choosy. இதுல ரொம்ப very clear. தமிழை பொறுத்த வரைக்கும் it will be very very clear on this. As I go with my intuition, 23 onwards I'll be regularly doing 2-3 films in Tamil. ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த டைம் இப்பதான் எனக்கு பெர்மிட். The time is permitting me now to take a call like this. வாரிசுக்கு அப்புறம் ஒரு விஜய் மில்டன் சாருக்கு அப்புறம் நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் இருக்கணும். அப்படியே அந்த ஃபாலோ அப்லேயே இருக்கணும். அஃப்கோர்ஸ் நான் தெலுங்கு கன்னடா பண்ணேன், பட் ஐல் பி வெரி ரெகுலர்லி டூயிங் தமிழ் ஃபிலிம்ஸ். ரெகுலராக பண்ணணுங்கிறதுல ஃபிக்ஸ் ஆகிருக்கேன். And one role that you want to do? There are a lot of roles, actually. There are a lot of roles. Like, you know, everybody's dream is to play a superhero. Like, everybody's role is to play a solid antagonist. இல்லைன்னா இவன் தானே அப்படின்னு ஒரு ரோல் இருக்குல்ல. எவ்ரிபடிஸ் ட்ரீம் இஸ் தட் ஃபார் அன் ஆக்டர். ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருக்குங்கிறதுனால. அதே நேரத்தில் ஐ வாண்ட் டு ஜீவா சாரோட ஜானர்லையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, ஈவன் தோ ஐ நோ தட் ஐவ் கிராஸ்ட் ஒன் சர்டன் ஏஜ் ஆஃப் மைண்ட், பட் ஸ்டில் இந்த ஏஜுக்கு சூட்டபிளான ஒரு லவ் ஸ்டோரி, அதே ஸ்பேஸ் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். Thank you so much, sir, for your time, and it was a pleasure talking to you. Thank you so much, Anu. And best wishes for Varisu. Thank you so much. Please watch it. Yeah, sure. நீங்களும் பாருங்க. இந்த படம் பார்க்கணும். வாரிஸ். Thank you so much. Thank you. Happy Pongal.